அழகே அழகுல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சுரேஷ் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம மதிக்கிட்ட வந்து, இங்க பாரு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், என்ன என்கிட்ட என்ன பேச இருக்கு அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும், இங்க பாரு இதுக்கு முன்னாடி நீயும் நானும் எப்படி வேணா இருந்திருக்கலாம், சரி அதெல்லாம் விடு. இனிமேல் நல்ல ஒரு லைஃப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், நல்ல ஒரு ஃப்ரெண்டாக முதல்ல பழகுவோம். அதுக்கப்புறம் போக போக நான் உன்னைய புரிஞ்சுக்கிறேன், நீ என்னைய புரிஞ்சுக்க, அதுக்கப்புறம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறமா நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழலாம் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், மதி பார்த்தா முறைச்சு பார்க்குறாங்க. இப்படி பார்த்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், என்ன அர்த்தம்னா, இல்லை ஒரு பொண்ணை பிளாக்மெயில் பண்ணி அவளுடைய மொத்த குடும்பத்தையும் கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டி கல்யாணம் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு ஃப்ரெண்டாக பழகலாம், புரிஞ்சுக்கலாம், அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழலான்னா புரியல எனக்கு அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், இங்கே பாரு நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா அது உனக்காக மட்டும்தான். சரி நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி வேணா இருந்திருக்கலாம், நீ என் வீட்டுக்குள்ளே வந்துட்ட, உன் கழுத்தில் நான் தாலியும் கட்டிட்டேன், வேற வழி இல்லை, இனிமேல் உன் கூட தான் நான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், மதி பார்த்தா அதுக்கும் முறைச்சு பார்க்குறாங்க. சரி இதெல்லாம் இருக்கட்டும், நான் உன்கிட்ட நல்லா சொல்கிறேன், அதை மட்டும் கேட்டுக்க. நீ நாளைக்கு என் கூட எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து என் மேலே கொடுத்துருக்க கேஸை மட்டும் நீ வாபஸ் வாங்கு. அதுக்கப்புறம் நான் எந்த பிரச்சனையிலையும் போக மாட்டேன், நான் எந்த அடிதடி வம்பு தும்புக்கும் போக மாட்டேன், எந்த கட்ட பஞ்சாயத்துக்கும் போக மாட்டேன். நான் உன்கிட்ட நல்ல முறையில் நடந்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி உன்கிட்ட நடந்துக்கிட்ட சுரேஷ் வேற, இப்போ உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா உன்கிட்ட நடந்துக்கிற போற சுரேஷே வேற அப்படின்னு சொல்லி சுரேஷ் ரொம்ப கூலா பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் மதி, என்ன சொன்னீங்க, கேஸை வாபஸ் வாங்கணுமா, எதுக்கு, நான் எதுக்கு கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், பழையபடி பார்த்தா வேதாள முருங்கை மறையார ஆரம்பிச்சிருது. என்ன சொன்ன அப்ப கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், ஆமா நான் கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன். காட்டு மிராண்டி தரமா ஒரு பையனை போட்டு அவ்வளவு அடி அடிச்சு அவ்வளவு சித்திரவதை பண்ணிருக்கீங்க, என்ன போலீஸ்னா என்ன வேணாலும் செய்யலாமா? உங்க மேல நான் கொடுத்த கேஸு தான், அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்களோ சட்டப்படி அப்படியே பார்த்துக்கங்க. உங்க மேல கொடுத்த கேஸ் எல்லாம் என்னால வாபஸ் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், சுரேஷ்க்கு பார்த்தா ஆத்திரம் தலைக்கேறிடுது. இவளை வச்சுக்கிட்டு இவளை ஏன் தான் பார்த்து தொலைஞ்சேனோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஃப்ளவர் வாஷை எடுத்து பார்த்தா சுரேஷ் தூக்கி ஒரே போட்டுறாரு. ஃப்ளவர் வாஷ் பார்த்தா உடஞ்சே போயிருது. மதி பார்த்தா அந்த சத்தத்துல பயந்தே போயிடறாங்க. இந்த சத்தத்தை கேட்டுட்டு வேகமா பார்த்தா மலர் ஓடியாராங்க. மதி மதி என்னாச்சு மதி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மலர் உள்ள வரவும், சுரேஷ் ஒரு பக்கம் மதி ஒரு பக்கம் ரெண்டு பேரும் நிக்கிறாங்க. மதி பார்த்தா அழுதுகிட்டு இருக்காங்க. மதி என்ன ஆச்சு மதி, ரூமுக்குள்ள எப்படி இந்த பூச்சாடி உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மலரை கேட்கவும் மதி அழுதுகிட்டே இருக்காங்க. இங்க பாரு நான் நல்லா சொல்றேன் கேட்டுக்க, நீ மட்டும் கேஸை வாபஸ் வாங்கலேன்னு வைகி, உன்னை விவாகரத்து செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், சுரேஷ் என்ன சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு மலரு பார்த்தா கோபறாங்க. அண்ணி இது எங்களுக்குள்ள இருக்கிறது, நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், எது உங்களுக்குள்ள இருக்கிறது, எப்படி வீட்டுக்குள்ள எப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு நாடுறதா உங்களுக்குள்ள இருக்கிறதா? மதிக்கிட்ட நான் எவ்வளவோ பேசியிருக்கேன், ஆனா உன்கிட்ட தான் பேசுறதுக்கு நிறைய இருக்கு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க சுரேஷ் நீனு? அந்த பொண்ணை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டி அவங்களுடைய மொத்த குடும்பத்தையும் பிளாக்மெயில் பண்ணி தான் அந்த பொண்ணை மணமேடைக்கே வர வச்சிருக்காரு தங்கராஜ். ஆனா நீ அவர் சொன்னதெல்லாம் கேட்டு இஷ்டத்துக்கு தெரிஞ்சதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. நான் அன்னைக்கு உங்ககிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன், தங்கராஜ் அன்னை பின்னாடி தெரியாத, தங்கராஜ் அன்னை சொல்ற வேலையை செய்யாத, போலீஸ் வேலையில நீ இருக்க, உன் வேலையை மட்டும் பாருன்னு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். ஆனா நீ அதை காது கொடுத்தே கேட்கல. அந்த தங்கராஜ் பின்னாடி போய் இப்ப இவ்வளோ பெரிய சிக்கல்ல வந்து நிக்கிற, எதுக்கு நீ இப்ப மதிக்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மலர் கேட்கவும், அப்பதான் சுரேஷ் என் மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்றா, இப்படி வேலைக்கே போகாம அப்படி உட்கார்ந்து இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், எதுக்கு மதி கேஸ வாபஸ் வாங்கணும், எதுக்கு வாங்கணும்ன்ற அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவும், என்ன நீங்கள் எப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அந்த கல்யாணமும் கட்டாயப்படுத்தி தானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க. இப்ப அந்த பொண்ணு எதுக்கு கேஸை வாபஸ் வாங்கணும்? இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை வேற, அந்த காலேஜ் பையனை போட்டு நீ அந்த அடி அடிச்சிருக்க, இது தப்பு இல்ல? அதுக்காகத்தானே மதி உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா, அதை நீ எப்படி சட்டப்படி பாத்துக்கிருவியோ அப்படி பாத்துக்க. எப்படி உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா அந்த பொண்ணு வந்து கேஸை வாபஸ் வாங்கிறன்மா? மதி செஞ்சது தப்பு கிடையாது, நீ செஞ்சதுதான் தப்பு. மதி கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவும், அண்ணி
நீங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னைக்கு இவளை நான் பார்த்து தொலைஞ்சேனோ அன்னைக்கு பிடிச்சது எனக்கு 7:30. இப்ப கூட தங்கராஜ் மாமா சொன்னாருன்றதுக்காகத்தான் இவகிட்ட ரொம்ப அமைதியா பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், எப்படி பொண்டாட்டிக்கிட்ட எப்படி நடக்கணும்னு அதையும் தங்கராஜ் சொன்னா மட்டும்தான் நீ கேட்பல? ஏன் சுரேஷ், உனக்கு சொந்தமா சுய புத்தியே கிடையாதா? உனக்கு இது சரி இது தப்புன்னு யோசிக்கிற புத்தியே கிடையாதா? தங்கராஜ் என்ன சொன்னாலும் நீ கேட்பியா? பொண்டாட்டி கிட்ட சிரினா நீ சிரிப்ப, கோபப்படுன்னு சொன்னா கோபப்படுவ, பொண்டாட்டி இழுத்து போட்டு அடிடான்னு சொன்னா அடிப்ப. தங்கராஜ் அண்ணன் என்ன சொன்னாலும் நீ கேட்பேனா? நீ தங்கராஜ் அண்ணன் கழுத்துல தான் தாலி கட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவும் சுரேஷ் பாட்டுக்கு அமைதியா இருக்காரு. இங்க பாரு சுரேஷ், நான் ஒரு அண்ணியா சொல்றேன், தங்கராஜ் அண்ணன் பின்னாடி தயவு செஞ்சு சுத்துறத நிப்பாட்டிக்க. அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கட்டும். நீ முதல்ல அவரை போய் பாக்குறது, அவர் கூட உட்காந்து தேவையில்லாம பேசுறது, அவரு கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்றது, இதெல்லாம் தயவு செஞ்சு விட்டுரு. இதெல்லாம் விட்டேனாலே நீ நல்லவனா இருப்ப. வீட்டுல இருக்கிற தட்டிக்கோ நீ நல்லவனா தான்டா இருக்க. ஆனா அந்த தங்கராஜ பார்த்தா மட்டும் எப்படித்தான் மாறியோ தெரியல. அந்த தங்கராஜ் சொல்றதுக்கு எல்லாம் பூம்பு மாடு மாதிரி அப்படியே தலையாட்டுற. அந்த தங்கராஜ் நில்லுன்னு சொன்னா நிக்கிற, உட்காருன்னு சொன்னா உட்கார, கோப்படுன்னு சொன்னா கோப்படுற. ஏன்டா சுரேஷ் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மலர் பார்த்தா சுரேஷுக்கு பயங்கரமா அட்வைஸ் பண்றாங்க. அண்ணி, நான் உங்க வழிக்கே வரேன். நான் தங்கராஜ் மாமா சொல்றதை கேட்கலைன்னே வைங்க. நான் இப்படி வேலை வெட்டிக்கே போகாம வீட்டில் இருக்க முடியுமா? இவ்வளவு நாளா எஸ்ஐயா இருந்தவண்ணி என்னைய பார்த்தா எல்லாரும் அப்படி பயப்படுவாங்க. என் மேல அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. இப்போ வேலை போனதும் என்னை சொந்த ஸ்டேஷன்ல கூட எவனும் மதிக்க கூட மாட்டேங்கிறான். என்னால வீட்டிலே இப்படி இருக்க முடியாது. என்னால வேற வேலைக்கு எதுக்கும் போகவும் முடியாது. இவ்வளவு நாளா எஸ்ஐவா இருந்துட்டேன், திரும்பவும் எஸ்ஐவா தான் வேலை செய்வேன். அதுக்கு இவ என் மேல கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கணும். இன்னைக்கு அவ கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கினா நாளைக்கே நான் டியூட்டில ஜாயின் பண்ணிடலாம். ஆனா இவ கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்றா. நான் இப்ப கூட கேஸை வாபஸ் வாங்கினா நான் தங்கராஜ் மாமா பின்னாடி போய் சுத்துறது, அவர் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன்னு தான் சொல்றேன். ஆனா அதையும் அவ கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், இங்க பாரு சுரேஷ், நான் உனக்கு முதல்ல ஒன்று சொல்றேன். முதல்ல பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கிறன்னு தயவு செஞ்சு நீ தெரிஞ்சுக்க. நீ வீட்டுலலாம் ஒரு மாதிரியா தான் இருக்க, ஆனா நீ வெளியில போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நீ மதிக்கிட்டேயே எப்படி ரூடா பேசியிருக்கேன்னு. நீ வீட்டுல நல்லவனா மட்டும் இருந்தா பத்தாது. வீட்டுல என்கிட்ட, ஸ்ருதி கிட்ட, அப்புறம் உங்க அம்மா கிட்ட, இவங்க மட்டும் பொண்ணுங்க கிடையாது, வெளியிலயும் எவ்வளவோ பொண்ணுங்கள் இருக்காங்க. அவங்களையும் வீட்டுல இருக்கிற ஒருத்தவங்க மாதிரிதான் பார்த்து. வெளியில போனா பொண்ணுங்க கிட்ட ஒரு மாதிரியும், வீட்டுக்குள்ள வந்தா பொண்ணுங்க கிட்ட ஒரு மாதிரியும் நடந்துக்கிறது நல்ல குணம் கிடையாது சுரேஷ். நீ மதி கிட்ட எப்படி நடந்துக்கிற, மதி உன்னை எப்படி புரிஞ்சுக்கிறா, மதியா மனசு வந்து கேஸை வாபஸ் வாங்கினா வாங்கட்டும், இல்லைனா நீ அதை சட்டப்படியா எப்படி டீல் பண்ணுவியோ அப்படியே டீல் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சுரேஷுக்கு நல்லா அட்வைஸ் பண்றாங்க. இப்படி போச்சுன்னா இவ்வளவு நான் விவாகரத்து தான் நீ பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பார்த்தா சுரேஷ் சொல்லவும் வேற வழியே இல்லாம மலர் பார்த்தா சுரேஷ் கணத்துல ஓங்கி ஒரு அறை விட்டுறாங்க. ஏண்டா நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, உனக்கு புரியவே புரியாதா? இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், பொண்ணுங்களை தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கன்னு. ஆனா நீ இஷ்டத்துக்கு தான் தெரிகிற அப்படின்னு சொல்லிட்டு மலருக்கு பார்த்தா கோவம் வந்துருது.